ஹலோ கைஸ், நான் இப்போ ஏஐயா மாறிட்டேன். நீங்களும் ஏஐயா மாறணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு Zapier அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டூலில் போயிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சாட்பாட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிரியேட் இருக்கும். அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 விதமான ஆப்ஷன் வரும். ஒன்று வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் உங்களை பற்றின டீட்டெயில் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எனக்குன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நான் பிளாக் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்துட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட நேம் இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட சாட்பாட் ரெடி ஆயிரும். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உள்ளே போனோன்னே எந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சப்டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் சப்டொமைன் ஆல்ரெடி நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது வந்துடும். வேணாம்னா நீங்கள் மாற்றிக்கலாம். Zapier அப்படிங்கிற ஒரு நேமும் கூடவே ஆட் ஆகும். இதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் பிளான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2யும் நீங்கள் தனித்தனியாக காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட சாட்பாட் ஓப்பன் ஆயிரும். இந்த லிங்க் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி ஃபன் பண்ணி பாருங்கள்.